கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை திருப்பிடுங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆமென், ஆமென். இந்த வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனம் நாம் ஒரு வாரமாக மனசில் பேசிக்கொண்டு இருந்து அதை தியானித்து கொண்டிருந்த போது இதில் எனக்கு கண்ட ஹைலைட்டான காரியம் வாசற்படி என்ற ஒரு வார்த்தை தான். வேதத்தை முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்தபோது ஏறக்குறை 11 வாசப்படி இருக்கு. ஆமென். இந்த 11 வாசற்படி குறுகிய நேரத்தில் உங்களோடு கூட நான் பேசி கடந்து முடிக்க விரும்புகிறேன். இந்த வசனம் சொல்லுது, நான் வாசற்படியில் இருந்து தட்டுகிறேன். யாரை பார்த்து சொல்றாரு? ஏசியா மைனரில் இருக்கிற 7 சபைகளினுடைய கடைசி சபையாக இருக்கிற லெபதோக்கிய சபை பார்த்து சொல்றாரு, நான் இப்போ சபைக்கு வெளியே இருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? சர்ச்சை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. நான் இப்போ வெளியிலிருந்து தட்டுறேன், நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறீங்க? உள்ளே இருக்கிறீங்க. லெபதோக்கிய சபை கடைசி சபை. அந்த சபை குணநலங்கள் எல்லாம் நீங்கள் 13 இருந்து அந்த ஸ்தோத்திரம், அந்த 13 இருந்து அதனுடைய 21வது வசனம் வரை படித்த அந்த சபையினுடைய நிலைமை ரொம்ப நல்லா தெரியும். அப்போ கடைசி சபை, இது கடைசி காலம். கடைசி காலத்தில் இருக்கிற சபையினுடைய குணங்கள், அதனுடைய குவாலிட்டிகள் அந்த அதிகாரத்தில் முழுசுமாக இருக்கு. இவங்களுடைய வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் வெளியே நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க ஆண்டவர் பேசுறதை விட இவங்க அதிகமாக பேசுறாங்க. எப்படி சொல்லுங்க? ஆண்டவர் பேசுறாரோ இல்லையோ இவங்க பேசுறாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்க பேசுறத குறைக்கணும், கேட்கிறத அதிகமாக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய வசனம் நீங்கள் படித்தீர்களாம். 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யாவரும் கேட்கிறதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? தீவிரமாய் இருக்கணும். பேசுறதற்கு பொறுமையாயும். இந்த சபை எப்படின்னா, கேட்கறதுக்கு குறைவா கேட்கிறாங்க, பேசுறது அதிகமா பேசிட்டாங்க. அதனால எங்கே ஆண்டவருக்கு இடம் இல்லை. ஆண்டவர் சபையில பேசுகிறதற்கு சபை லெபதோக்கிய சபையினுடைய விசுவாசிகளுக்கு ஆண்டவர் பேசுறதை கேட்கல. அதனாலதான் அவர்கள் பேச பேச கர்த்தர் வெளியே நிற்கிறார். இது கடைசி கால சபையினுடைய ஒரு சூழ்நிலைகள். நான் இந்த சபையை பற்றி 7 சபைகள் இருக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் வர்ற நாட்களில் ஒவ்வொரு சபையை பற்றி பேசுவேன். அதனால நான் இந்த சபையை பற்றி நான் டச் பண்ண விரும்பல. இந்த இடத்தை மட்டும் நான் என்ன சொல்றேன், இயேசு இப்ப சபைக்கு வெளியே நிற்கிறார். இயேசு சபைக்கு வெளியே நின்று நம்ம இயேசு உள்ளே வந்து நம்ம எவ்வளவு ஆராதிச்சாலும் ஆண்டவர் இருப்பாரா? சொல்லுங்க. சபை சபையாய் இருக்கட்டும், விசுவாசிகள் விசுவாசிகளாய் இருக்கட்டும், ஆண்டவர் ஆண்டவராய் இருக்கட்டும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை அவருக்கு சரியாக கொடுக்காவிட்டால், அவரை கனப்படுத்தாவிட்டால் அந்த சபையிலே ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. அப்படி நம்ம அதிகமாக பேசணும்னா ஒரு காதும் 2 வாயும் கொடுத்துருக்கலாம். எப்படி இருக்கும்? ஒரு காதும் 2 வாயும். ஏன் ஆண்டவர் ஒரு வாய் கொடுத்துட்டு நம்மளால சமாளிக்க முடியல, இன்னொரு வாய் இருந்தால் நம்ம நிலைமை என்ன இருக்கும்? சொல்லுங்களேன். எதுக்கு ஆண்டவர் தெரிஞ்சுதான் கொடுத்தாரு. நீ இன்னொரு வாய் கொடுத்த நீ உலகத்தையே ஆட்டி படைச்சிருவேன், இன்னும் சொல்லப்போனால் வாயிலே வடை சுட வச்சிருவேன் அப்படின்னு ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சுதான் உனக்கு ஒரு வாயை கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு வாய்க்கே நம்மளால சமாளிக்க முடியும். என்ன பிரதர்? நான் இங்கே கேட்குறேன். அம்மா சிஸ்டர், நீங்கள் பேசாமல் இருப்பீங்க, அதுன்னு தான் தெரியும். அம்மா என்ன பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க. வாய் பேசுறத குறைச்சிருங்க, கேட்கறதுல அதிகமாக கேளுங்க. என்ன கேட்குறோம் அதுதான் முக்கியம்.
நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம் பேசுறதுல தான் ஸ்தோத்திரம், வார்த்தையில வல்லவன் என்று நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில அதிகமாக கர்த்தரிடத்திலிருந்து கேட்க கேட்க கேட்கத்தான் அதிகமாக கர்த்தருடைய மகிமை உங்க மேல வெளிப்படும், அதிகமான வல்லமை உங்கள் மேல நிரப்பும். ஆண்டவர் இப்ப வாசற்படியிலிருந்து தட்டிட்டு இருக்கிறார். இது என்ன தட்டுறாரு? மகனே எனக்கு இடம் கொடுக்கிறாயா அப்படின்ட்டு சொல்றாரு. நீ என்னோடு கூட போஜனம் பண்ணுவேன். இப்ப நான் உங்ககிட்ட வந்து போஜனம் பண்ணா, இப்ப இந்த திருவிருந்து நீங்க என்னோடு கூட போஜனம் பண்றீங்க. ஸ்தோத்திரம், நீங்க கர்த்தர் உங்க வந்து உங்களோடு கூட போஜனம் பண்றாரு. ஆனா இன்னொரு திருவிருந்து இருக்கிறது, பரலோக ராஜ்யத்திலே ஆரும் புசிக்காத அந்த ஸ்தோத்திரம் ஜீவ விருட்சத்தின் கனி, தூதர்கள் சாப்பிடுகிற அப்பமா இருக்கிற மன்னாவை புசிக்க போகிற ஒரு விருந்து மேலே இருக்கிறது. அதனால இந்த திருவிருந்து நம்ம இங்கே புசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இறங்கி வருகிறார். ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியும் அந்த மன்னாவும் நம்ம சாப்பிடுகிறதற்கு யாரெல்லாம் தகுதியுள்ளவர்களோ அவர்களை கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலே விருந்திலே நம்மை அழைக்கிறார். அப்ப இந்த பூமியில இருக்கிற நாட்கள் போஜனம் பண்ணும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். என்ன அழைக்கிறார்? ஆவிக்குரிய உணவை உண்டு கொள்ளும்படியாக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உங்களுடைய பசி தீக்கிற இடம் தான் இந்த சபை. நான் எப்போது சொல்லுவேன், யாராவது சரீர பிரகாரமாக பசி இருந்தால் நேராக உங்களுக்கு ஒரு வீடு அங்கே இருக்கிறது வரணும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். காரணம், பசியினுடைய அடித்தட்டிலே கடந்து வளர்ந்தவன் நான். ஸ்தோத்திரம், பிறக்கும் போதல்ல, வாழ்ந்த போதல்ல, ஆனால் ஊழியத்தின் நிமித்தமாக எத்தனையோ நேரம் ஆகார குறைவு எனக்கு உண்டானது. அதனுடைய கொடிய வேதனை, அதனுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் அடிக்கடி சொல்லுகிறது, யாரும் பசியா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க திருவிருந்துக்கு உதவி செய்றீங்களே, அந்த நேரத்தில் இத்தனை பேர் வந்து சாப்பிடும்போது உங்க குடும்பம் இந்த வருஷம் முழுவதும் அந்த கொடுக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்களை மேன்மேலும் பெருக பண்ணுவாராக, அவர்களை மேன்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போ போஜனம் கொடுக்கறதுல கர்த்தருடைய சமூகத்தில் ரொம்ப முக்கியமான காரணம். 3 நாள் பிரசங்கம் பண்ணி கடைசியில் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பீங்க, வழியில் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. 3 நாளாக கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடை பற்றி எண்ணமே வரல, ஆனால் இப்போ அவங்க பசி எடுப்பாங்க, நீங்கள் சாப்பிட கொடுங்க. அப்படி என்றால் ஆண்டவர் ஒருபோதும் பசியோடு கூட யாரையும் பார்க்க விரும்பவில்லை. இந்த காலை வேளையில் ஆவிக்குரிய பசியை தீர்க்கிற கர்த்தர் இந்த சபையில் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிங்க. முதல் வாசற்படி வேதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை சற்று வாசிக்க கேட்கிறேன். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவள் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவரை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். வாசற்படியிலே வந்து நிற்கிறாங்க. எலிசாவே, உன்னுடைய வீடு வாசற்படியிலே நிற்கிறாங்க. யாருடைய வீடு இது? சோத்ரம், சூலமத்தியால் கட்டி கொடுத்த வீடு. மேல் வீட்டு அறையில் ஒரு வீடு கட்டி கொடுத்து, ஒரு மேஜை கொடுத்து, ஒரு விளக்கு கொடுத்து, ஒரு நாற்காலி கொடுத்து, நல்ல கனப்படுத்தினதான ஸ்தோத்திரம் ஒரு எலிசா, தேவனுடைய மனுஷன், அடிக்கடி வந்து போகிற இவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நல்ல விசுவாசத்தோடு கூட இருக்கிறார், நல்ல வைராக்கியமா இருக்கிறார், நல்ல பணக்காரியான நல்ல வசதி படைத்த ஒரு சகோதரி. ஆனா ஒரு குறைவு, எப்போ அவள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் சொல்லல. அடிக்கடி வந்து போனதும் எனக்கு குழந்தை இல்லைன்னு இவர் சொல்லல, உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு இவரும் கேட்கல. எந்த வார்த்தை யாருக்கும் எந்த ஒரு டச்சும் இல்லை. ஆனா கர்த்தருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எப்போ இந்த குழந்தை, இந்த மகளுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும்னு கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். இந்த கால வேளையில இந்த வாசற்படியிலே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, எலியாவினுடைய வாசற்படி அற்புதத்தின் வாசற்படி, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிற ஒரு வாசற்படி. ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை பேசிக்கொண்டு இருக்கும் போதே இங்கே குழந்தை பாக்கியம் இல்லாத தேவ பிள்ளைகளை கர்த்தர் தொட போகிறார். அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, படிப்பு இருக்கு, வருமானம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா குழந்தை பாக்கியம் இல்லை என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட இந்த இடத்துல யாராவது உட்கார்ந்து இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு அந்த சூலமத்தி ஆளுக்கு ஒரு குழந்தை கொடுத்த அதே வல்லமை இன்றைக்கு கர்த்தருடைய வாசற்படியில கர்த்தர் செய்ய போகிறார். எஸ், ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு வாசற்படியை வச்சிருக்கிறார்.
இதுவரை ஏக்கத்தோடு கூட எங்கெல்லாம் எத்தனையோ டாக்டருடைய வாசற்படி ஏறி மிதிச்சிட்டும் இனி பலன் இல்லை, இனி எனக்கு குழந்தையே பிறக்க போகிறது இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நான் ஒரு சகோதரி பெட் ரெஸ்ட் ஆகி இருக்கிறாங்க, 16 வருஷமாக குழந்தை இல்லை, இப்ப 8 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரை எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி செய்யணும்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த கால வேளையில உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், இந்த வாசற்படியில வந்து உனக்கு என்ன குறை இருக்குன்னு யாரிடத்துல சொல்ல அவள் விரும்பல. அவளுடைய திருப்தி எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற ஒரு அந்தஸ்து பாருங்க. எவ்வளவு ஊழியக்காரர்களை கனப்படுத்துறாங்க, எவ்வளவு அந்த வீட்டில் எவ்வளவு கண்ணியமா அந்த மகளை நடத்துறாங்க. வசதி படிச்சவங்க இது ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனா இந்த சூலமத்தியால் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதுக்காக, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறதற்காக ஆண்டவர் செய்கிற காரியங்களை கொஞ்சம் கவனிங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, அவள் அந்த தரையில் அந்த வாசற்படியில நின்று உனக்கு என்ன தேவை, இன்னைக்கு கர்த்தருடைய வாசற்படியில வந்திருக்கிற தேவ பிள்ளையே உனக்கு என்ன தேவை. உடனே அவள் சொல்லல, கூட இருந்த கேகேசி சொல்றாரு, இந்த சகோதரிக்கு என்ன இல்ல, சத்தமா சொல்லுங்க, கஷ்டப்பட்டு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவன் இந்த காலை வேளையில சொல்றார், ஒரு அற்புதம் வாழ்க்கையில நடக்கும். 2வது வாசற்படிக்கு திரும்புங்க. அதே ஸ்தோத்திரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தை கவனிங்க. 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். இஸ்ரவேலின் படைத்தளபதியாயிருக்கிறதான இந்த நாகமான் பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டவன்? 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன்? ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமா இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலி, அவன் மகா பராக்கிரமசாலி, அவனோ குஷ்டரோகி. ஆனா ஜனங்க அவங்க பக்கம் போக மாட்டாங்க, பயங்கர பலசாலி. ஆனா ஒருத்தரும் உங்க பக்கம் வரல. இவன் இப்ப போய் அந்த வேலைக்காரி வீட்டில் வேலை செய்கிற ஒரு சாதாரண பெண்மணி, அடிமை பெண். இங்கே இஸ்ரவேலில் ஒரு ராஜா, இங்கே நீங்கள் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறாங்க, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க, அவரிடத்துல நீங்கள் ஒரு வேளை போனால் இந்த வியாதி சுகமாகும். ஆமே. அப்போது 2வது வாசற்படி உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிற ஒரு வாசப்படி. ஆமே. ஹல்லேலூயா. இவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு படைத்தளபதி. நம்ம சொல்லுவோம் ஸ்தோத்திரம், நம்முடைய இந்தியாவினுடைய ஸ்தோத்திர ஸ்டாண்டர்ட் வச்சு பார்த்தீங்கன்னா முப்படைன்னு சொல்லுவாங்க. முப்படை தளபதி அதில் ஒருவர். எல்லாருக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கு தனி, மிலிட்ரிக்கு தனி, அப்புறம் நேவிலுக்கு தனித்தனி தளபதிகள் இருக்கிறாங்க. இந்த வசன வேத பண்டிதர் சொல்கிறாங்க, இந்த 3 சேர்த்து ஒரே தளபதியாகத்தான் நாகமான் இருந்தான். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் அவன். எலிசாவினுடைய வாசற்படியில் வந்து நின்று ஒரு வாலிப பெண், வீட்டு வேலை செய்கிற ஒரு வாலிப பெண் சொல்லுகிறார், என்னுடைய எஜமானன் அங்கே ஒரு தடவை போய் பார்த்தா ஆண்டவர் ஒருவேளை அங்கே ஒரு அற்புதம் செய்யும். ஏன்னா இப்போ இந்த வியாதி, குஷ்டவியாதி சொன்னால் பாளையத்துக்கு புறம்பே போய் தன்னை அசுத்தன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது ராஜாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாளையத்துக்கு புறம்பே தள்ளணும். இப்போ யாரும் உன்னை பார்க்க வரமாட்டாங்க. ஆனால் இது கடைசி ஸ்டேஜ், கடைசி வார்னிங். நீ ஒரு தரம் அந்த தேவனுடைய மனுஷனிடத்தில் நீங்கள் போய் பாரும். அவர் சொன்னார், யோர்தான் நதியில் போய் 7 தரம் நீ ஸ்நானம் பண்ண வேணும், 7வது தரம் ஒரு குழந்தையின் சரீரத்தை போல மாற்றுவாய், ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பார். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாங்க, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது 38 வருஷமாக இருக்கலாம், அது 18 வருஷமாக இருக்கலாம், 12 வருஷமாக இருக்கலாம், 3 வருஷமாக இருக்கலாம், உடனே ஆன் த ஸ்பாட்டில், ஆன் த டைமில், ஆண்டவருடைய குறித்த நேரம் வரும்போது எப்பேற்பட்ட வியாதி இந்த வாசற்படியில கர்த்தர் சுகம் தருகிறவர். கரங்களை தட்டி நல்ல வியாதி உள்ளவங்க, பலவீனம் உள்ளவங்க, ஜீசஸ்
நீங்க கை தட்டும் போது ஒரு வல்லமை உங்க மேல பாய்ந்து வருகிறது. என்ன கிட்னி ட்ரபிளா இருக்கட்டும், ஹார்ட் சம்பந்தமா இருக்கட்டும், தலை பிரெயின் சம்பந்தமா இருக்கட்டும், கழுத்து சம்பந்தமா இருக்கட்டும், கைகால் ஷோல்டர் சம்பந்தமா இருக்கட்டும், வயிறு சம்பந்தமா இருக்கட்டும், மறைக்கப்பட்ட உள்ளுறுப்புகளாக இருக்கட்டும், இப்பொழுதே ஒரு பலன் இறங்குவதாக, ஒரு வல்லமை இறங்குவதாக. அன்றைக்கு நாகாமான் இடத்துல இறங்கின வல்லமை இப்பொழுது இந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள இறங்குவதாக. கலங்கி பொங்கி வழிகிற யோர்தான் நதியில போய் 7 தரம் மூழ்கி 7வது தரம் ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரம் போல அந்த நாகமானுடைய சரீரத்தை மாற்றி, அவனால நம்ப முடியல, அவனால நினைக்க முடியல, என்னுடைய சரீரமா இப்படி மாறுகிறது, ஒரு குழந்தையினுடைய சரீரம் போல என் சரீரம் மாறுகிறதுக்கு ஏதோ ஒரு வல்லமை அவங்க கிட்ட இருக்கு. இன்னைக்கு கால வேளையில கர்த்தர் சொல்றாரு, உங்களை சுகமளிக்கிற கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இன்னைக்கு உன்னை சுகப்படுத்த விரும்புகிறார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல பிரதர் சிஸ்டர், எத்தனை லட்சம் ரூபாய் நீ செலவழிச்சிட்டோம், விடுதலை ஆகலன்னு நினைக்காத. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வாசற்படியில சுகமளிக்கிற வல்லமை உன்னை தேடி வருகிறது. ஒரு சுகமளிக்கிற கரம் உன்னை தேடி வருகிறது. மனுஷனுடைய கரம் தொட்டா ஒன்றும் நடக்காது. இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்களை தொடணும். ஆமேன் சொல்லுங்களேன். தேவனுடைய கரம் இந்த நேரத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது உன்னுடைய சரீரத்தை உறுப்புகளை தொடுகிறதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார், வல்லமை உண்டவராயிருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் இந்த வல்லமை உங்களுக்கு ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் ஊடுருவி பாய்கிறது. நான் ஆவியில காண்கிறேன், ஆவியில காண்கிறேன். கர்த்தருடைய சுகமளிக்கிற கரம் இந்த நேரத்தில் இங்க உங்க மேல உங்க உள்ளுறுப்பில கர்த்தர் தொட போகிறார். ஆமென் ஆமென் ஆமென். ரிபா ரபா ராஷகா பரகத ராஷகத ரபா. மூன்றாவது ஸ்தோத்திரம், வாசற்படியை குறித்து நான் கவனமாய் கேட்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 34வது வசனம். 31ஆம் அதிகாரம் 34வது வசனம். திரளான என் கூட்டத்துக்கு, திரளான கூட்டத்திற்கு நான் பயந்ததினாலாவது, நான் பயத்தினாலாவது, இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி, இனத்தாரும் ஜனத்தாரும் எனக்கு விரோதமாய் பேசின இகழ்ச்சி, என்னை திடுக்கிட பண்ணினதினாலாவது, என்னை வீழ்த்த பண்ணினாலாவது, நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேன், வாசற்படியை விட்டு புறப்படாதிருப்பேன். மௌனத்தின் வாசல். ஆமென். எத்தனை பேர் உங்களை விரோதமா பேசுறாங்க, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக தப்பு தப்பான வார்த்தைகள் பேசிக்கொண்டு எங்கே பார்த்தாலும் வீட்டை விட்டே வெளியே வராதபடி ஒரு சைலண்ட் பீரியடு கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நான் ஆவியில இதை வாசித்த போது நினைச்சேன், சிலவங்களுக்கு எங்களுக்கும் கூட ஊழியக்காருக்கும் சில சைலண்ட் பீரியட் இருக்கும். சும்மா ஆண்டவர் உட்கார சொல்லுவார், உட்கார்ந்துடணும். அந்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை குறித்து நாட்டம் போகக்கூடாது. காரணம், சைலண்ட் பீரியட் எப்போதும் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போக போகிறது என்று விசுவாசம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது, இவ்வளவு நடந்துட்டோம், இவ்வளவு ஜனங்கள் யோபுக்கு விரோதமாய் பேசியும் பைபிள் சொல்லுது, யோபின் நாவிலிருந்து வாயிலிருந்து ஒரு பாவமான வார்த்தைகள் வரவில்லை. சைலண்ட் பீரியடில் நீங்கள் சைலண்டாக இருக்கிறீர்களானால், அவசரப்பட்டு ஒரு விசுவாசி எந்த ஒரு காரியத்தை செய்யாதீங்க. நீங்கள் கொஞ்சம் சைலண்டாக இருங்க, கர்த்தர் செய்வார். இந்த சைலண்ட் பீரியட் நிறைய பேருக்கு புரியல. வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லணும், அதுக்கெல்லாம் போனால் டைம் ஆகி போயிடும். சைலண்டாக இருங்க. உன்னுடைய மனைவிக்கு கர்த்தர் குழந்தை கொடுப்பான்னு சொன்னார், நீ சைலண்டாக இருக்க வேண்டியதானே. நீ என்ன பண்ணிட்ட, வேலைக்காரியை வச்சுட்டு இனி நமக்கு குழந்தை பிறக்கிறது கடினம், எனக்கு ஒரு இந்த அளவுக்கு சொத்தெல்லாம் நடத்துறதற்கு ஒரு குழந்தை இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு தன் வேலைக்காரியை ஆபிரகாமுக்கு இந்த மனைவியே ஒப்பு கொடுத்தான். வாக்குத்தத்த சந்ததி ஒன்று இருக்க, நீ பொறுமையாக இருந்தியா, கொஞ்சம் சைலண்டாக இருந்தியா, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா இன்னைக்கு அந்த சந்ததி பூமியில் பிறந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு யுத்தம் பாருங்க, யாருக்கு யுத்தம். அன்னைக்கு நடந்த யுத்தம், குதிகால பிடிச்சிட்டான் வெளியே வந்தான், சும்மா வரல, குதிகால பிடிச்சிட்டு வெளியே வந்து அவனுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அப்படியான ஒரு சில காரியங்களை கண்டு அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் தலைமுறைகள் வரும்போது எப்படியாய் நடக்கிறது என்று பாருங்க. ஒரு வழியில் இப்படி நடக்கும், ஒரு வழியில் அப்படியும் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது,
ஆபிரகாமனுடைய 7ஆம் தலைமுறையா இருக்கிற ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான். எத்தனை தலைமுறை? ஆதாமினுடைய 7ஆம் தலைமுறை ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் ஆமீன். அவனுடைய பேரன் தான் நோவா, அவன் கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான். அவனுடைய பேரன் தான் ஆபிரகாம், அவன் கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான். பாத்தீங்களா? அவனுடைய பேரன் தான் யாக்கோபு, அவன் கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான். இந்த பரம்பரை நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்க ஃபர்ஸ்ட் விசுவாசி சரியா இருந்துச்சுன்னா அடுத்து வருகிற ஜெனரேஷன் எல்லாம் உங்களை பார்த்து உங்களுக்கு கொடுத்த நன்மை விட, உங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை விட, நீங்க பார்த்த உங்க கண்ணால பார்த்த நன்மையை விட 100 மடங்கு கர்த்தர் அதிசயமாய் உங்க குடும்பத்தையும் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. நீங்க வாசற்படியில சைலண்ட் பீரியடில் சைலண்டா இருந்தா ஆண்டவர் ஏதோ ஒன்று எனக்காக செய்ய போறார். சொல்லுங்க. நான் பொறுமையா இருந்தது. ஆமென். ஒரு வசனம், நல்ல வசனம். கர்த்தரிடத்தில் நான் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. நீங்க சாயல, அவர் உன்னிடமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதலை கேட்டார். அப்ப சைலண்ட் பீரியடில் தான் கர்த்தர் சில அற்புதத்தை செய்ய போகிறார். ஒண்ணுமே நடக்கல பிரதர், பாஸ்டர், எவ்வளோ ஜெபம் பண்றேன், எவ்வளோ உழைக்கிறேன், எவ்வளோ செய்யறேன், எவ்வளோ ஜெபிக்கிறேன், எவ்வளோ ஆராதிக்கிறேன் பாஸ்டர், எல்லாம் செய்யறேன் பாஸ்டர், ஒன்னும் நடந்த மாதிரி இல்ல. இதுதான் சைலண்ட் பீரியடு, இதுதான் மௌனமா இருக்க வேண்டிய நேரம். சைலண்டா இரு. ஆண்டவர் சொல்றாரு. இவங்க எல்லாம் வந்து ஏசுறாங்க, என்னடா நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வெளியே கூட வர முடியாம இவ்வளவு வெக்கப்பட்டு போயிட்டேன்னு சொந்த பந்தங்கள் ஏசுறாங்க, பேசுறாங்க. இந்த ஸ்தோத்திர யோபை குறித்து அவனுக்கு என்னமோ பண்ண முடியல. இவன் சைலண்டா இருந்தான். நீ வாசப்படியை விட்டு வெளியே வராத. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பதில் கொடுக்கிறவர் நான் தான். ஆமென் ஆமென். சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் எல்லாம் வந்துட்டு இனி உனக்கு என்ன வேலை, இனி இனி என்ன வேலை. மனைவி சொன்னது போல ஆண்டவரை தூஷிச்சு ஜீவனை விட்டுருக்கலாம்னு சொன்ன மாதிரி இவங்க பேசுறாங்க. இனி ஒண்ணு நடக்க போறதில்லை, இனி ஒண்ணு நடக்க போறதில்லை. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த வாசற்படியில ஒண்ணு நடக்கலைன்னு ஒருவேளை நீ நினைத்து கொண்டு இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தா, 10 வருஷம் ஆச்சு நான் அதுக்காக ஜெபம் பண்ண, இதுவரையும் நடக்கலையா என்று நீங்க சைலண்ட் டைம் ஆக உட்கார்ந்து இருந்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த சைலண்ட் பீரியட் தான் உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வர போகிறார். உன் முன் நிலைமை பார்க்கலாம், உன் பின் நிலைமை பார்க்கலாம். உன்னுடைய முன் நிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற்றினார். பின் நிலைமை வேற, அடுத்த முன் நிலைமை வேற. ஆண்டவர் சொல்றாரு, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை என்னைக்கு இந்த சைலண்டா இருக்கிறது யோபு பக்தனுக்கு கொடுத்தாரோ, அதே போல நீங்களும் சைலண்டா இருக்க வேண்டிய நேரத்தில் இருந்தீர்களானால் கர்த்தர் டபுள் மடங்கு, டபுள் போர்ஷன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க குடும்பத்தில் வாய்க்க பண்ணுவாராக. ஆதியாமத்தின் புஸ்தகம் அடுத்தது 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செஞ்சா மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ நன்மை செய்யாம இருந்தா பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். 2 பேரும் தான் ஆராதிக்க போனாங்க, 2 பேரும் தான் காணிக்கை கொடுத்தாங்க. ஒருத்தனை அங்கீகரிச்சாரு, ஒருத்தர் அங்கீகரிக்கல. இதுல அண்ணன் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீயா நானானு போட்டி அங்க இல்லை. 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரே தாயின் பிள்ளைகள். இவங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து 2 பேருக்கும் இல்லை. 2 பேரும் கர்த்தரை ஆராதிச்சாங்க. 2 பேரும் கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுத்துட்டாங்க. பிரியமானவர்களே, விஷயம் ஒண்ணுதான். நம்மை அங்கீகரித்தா தான் நம்ம செலுத்துற காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பார். இந்த ரகசியத்தை நீங்க மறக்க கூடாது. நீங்க 1000 கோடி கொட்டி கொடுத்தாலும் என் கர்த்தர் உன்னை அங்கீகரிக்காம அந்த 1000 கோடி கொட்டி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. பைபிள் சொல்லுது, காயினுடைய காணிக்கையும் கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும். ஆண்டவர் பேசும்போது நான் பேசித்தானே ஆகணும், அதை மூடி மறைக்க கூடாது. நம்மை அங்கீகரிச்சா தான் நம்ம செலுத்துற பலியை கர்த்தர் அங்கீகரிப்பார்.
இதில் அண்ணன் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆண்டவர் அங்கீகரிக்காத ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற, அவனுக்குள்ள இருக்கிற பகை, விரோதம், மாம்சங்கள் எல்லாம் இவனுக்குள்ள மூடி இருந்தது. எப்ப வெளியே வந்தது? இவனை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று தெரிந்த உடனே அந்த கோபம், கர்த்தரிடத்தில் காட்ட வேண்டிய கோபம் தன் சகோதரனிடத்தில் காட்டி கொடுத்தான். இப்ப சொல்றாரு, நீ நல்லா தான் ஆராதிக்க போன, ஆனா தேவையில்லாத காரணத்தினால பாவை எங்க படுத்து கிடக்குது? நீ பாவி என்று சொல்றதுக்கு இல்லையே ஆராதிக்க வந்த, நீ நல்லதானே ஆராதிக்க வந்த, ஆனா உனக்கு என்ன இது கடையில நேர்ந்தது? ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் வரும்போது மாம்சங்கள் சுயமே நீக்கிடணும். ஆவியானவர் கிரியை செய்கிறதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். எந்த ஒரு தேவ பிள்ளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களோ, ஒப்பு கொடுத்து பலி செலுத்துறீங்களோ, அதை கர்த்தர் அங்கீகரிப்பார். இந்த வாசற்படி அங்கீகாரத்தின் வாசற்படி. என்ன வாசற்படி? உங்களையும் என்னையும் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆராதனையில, நம்முடைய பலி செலுத்துகிறதுல, நம்ம கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறதுல வைத்துதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அங்கீகரிப்பார். ஆசீர்வாதம் அல்ல, அங்கீகாரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் அங்கீகரித்து விட்டா அவனை சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கவே விட மாட்டார். அவனுக்கு விரோதமாய் 1000 பேர் எழும்பினாலும் ஒன்றும் தூசி கூட பார்க்க முடியாதபடி ஓடி போகிறார். காரணம், அவனுக்காக கர்த்தர் நடுவில் திறப்பில் நிற்கிறார். அவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு நான் திரும்பி வருகிறேன். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாசற்படியில நீங்க நிக்கணும். சத்தமா சொல்லுங்க. டோர் ஆஃப் அக்செப்டபிள். அங்கீகரிப்பின் வாசற்படியாக உங்க வாழ்க்கை நீங்கள் மாற்றுவீர்களானால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அப்ப நம்ம ஆராதிக்க வரும்போது நம்முடைய பாத்திரம், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற இந்த மண்பாண்டமாக இருக்கிற இந்த பாத்திரம் வெறுமையா வரணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பாத்திரத்தில் ஏறாவது குறைபாடுகள் உண்டானா அதையெல்லாம் சீர்படுத்தும்படி, சரிப்படுத்தும்படியாகத்தான் நான் ஆலயத்தில் வருகிறேன். உங்கள் வாங்கியிருக்கிற வண்டி வாகனங்கள் மழைக்காலங்களில் அதிகமாக சர்வீஸ் சென்டருக்கு போகும். ஸ்தோத்திரம், அது மழை பெய்யலானா கூட, நல்ல சூடான வெயிலான நேரமாக இருந்தால் கூட தூசி அடிக்கடி உங்கள் ஸ்தோத்திரம் தூசியெல்லாம் படர்ந்து உங்கள் வண்டி வாகனங்கள் ஸ்தோத்திரம் அநேக தூசுகள் தட்டப்படும். அதனால் அடிக்கடி ஒர்க் ஷாப்புக்கு போய் அதை சுத்தம் பண்ண வேண்டியது போல் ஞாயிற்றுக்கிழமை 6 நாட்கள் நீங்கள் உலகத்தில் இருந்தீங்க. ஒரு நாள் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து இருக்கிறார். உங்களை ரிப்பேர் பண்ணி, உங்கள் கிரீஸ் போட்டு, உங்களை நல்ல மோல்டப் பண்ணி, உங்களை நல்ல ஸ்தோத்திரம் வீலெலாம் ஃப்ரீ ஆக்கி விட்டு டைட்டாக இருக்கிறவங்களெல்லாம் லூஸ் ஆக்கணும். அதெல்லாம் இந்த சபை தான் செய்யணும். ரைசலோ, கோபக்காரையெல்லாம் சாந்தமாக மாற்றுறது தான் சபை. அன்பில்லாதவன் அன்புக்குள்ளே நடத்துறது தான் சபை. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களை உருவாக்குற ஒரு இடம் என்று சொன்னால் அதுதான் சபை. உங்களை அங்கீகரிக்கிற ஒரு இடம் சபை தான். சிலவங்க சொல்கிறத கேட்டுரு, நீங்கள் யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு சபை இருக்குது. ஏன் சொல்கிறாங்க? சபை தான் உங்களை முதலாவது அங்கீகரிக்க வேண்டும். இன்றைக்கு 10 ரூபா கொடுத்தா உங்கள் கூட பேசுவான். 10 ரூபா கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உன்னை ஏளனமாக பேசிடுவான். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. ஆண்டவர் உன் நிலைமை நன்றாய் புரிந்து, ஆண்டவருடைய கண்கள் உன்னை கண்டதுனால முடியாது என்று சொன்னதை முடிக்க வச்சுட்டாரு, நடக்காது என்று சொன்னதை நடக்க வச்சுட்டாரு. என்ன காரணம்? வாசற்படியிலிருந்து யதார்த்தமாய் உன்னை அறிந்திருக்கிற கர்த்தர், நிலையாய் நிறுத்தின கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அடுத்த வாசற்படி நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள். என் வாசற்படியில் ஆலயத்தின் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான், எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அப்ப சபையில வர்றவங்க எல்லாரும் யாரு? சத்தமா சொல்லுங்க. சபையின் நிலை அருகே, வாசல் அருகே காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் பாக்கியவான். நீங்க அந்த சர்ச்சு காம்பவுண்டை விட்டுட்டு இந்த சபை என்றுதான் அந்த இடத்துல உள்ள கால் வச்சாலே கர்த்தர் பார்த்து உங்களை பார்த்து நீ ஒரு பாக்கியவான். ஆமென்.
கர்த்தரை ஆராதிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற, நீங்க பாக்கியவான்கள். சாம் அடிக்கடி சொல்லுவோம், பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? ஏதோ நான் பெங்களா கட்டிக்கிட்டேன், ஏதோ நான் பெரிய கார் வச்சிருக்கிறேன், ஏதோ பெரிய பணம் நிறைய இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அதனால நான் பாக்கியவான் அல்ல. ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை உத்தம ஹிருதயத்தோடு உள்ளான விசுவாசத்தோடு கூட யார் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். உம்மை உத்தமமாய் உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறதுனால் அவன் தான் பாக்கியவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வாசற்படியில் நித்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? டெய்லி. ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்லுவேன், சிலவங்க கிட்ட எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் வேலைக்கு போகிறது முன்னாடி ஒரு 5 நிமிஷம் சர்ச்சில் வந்து, நிறைய பேர் வர்றீங்க, சர்ச்சில் வந்து ஒரு 5 நிமிஷம் 2 minutes வந்து கால் மிதிச்சு, ஆண்டவரே இன்னைக்கு முழுசு என்னுடைய வேலை, என் குடும்பத்தை பாதுகாத்துங்க, நடத்துங்க என்று நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்க. கர்த்தர் அந்த வாசற்படி நித்தம் தரித்திருக்கிறவர்களுடைய குடும்பத்தை கர்த்தர் எண்ணி எண்ணி பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் வரும்போது சொல்லுவாங்க, எங்க பாட்டி, எங்க தாத்தா, எங்களுடைய அப்பா, எங்க அம்மா கர்த்தரை உண்மையாய் ஆலயத்தில் சாட்சியா நின்னதுனால எனக்கு இந்த நன்மை உண்டானது. ஆலயத்தின் வாசற்படியிலே நித்தமும் காத்திருக்கிற பிள்ளைகள், அவர்களை கர்த்தர் இந்த நாளிலே தூக்கி மேலே கொண்டு போகிறார். எளியவனை குப்பையில் இருந்து பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கிற ஒரு அபிஷேகம் உங்க மேல கர்த்தர் தர போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்களை எப்தா ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறார். கவனிக்கிறேன். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் அம்மோன் புத்திரரை முறியடித்து ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்தில் இருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலே எனக்கு யார் எதிர்கொண்டு வர்றாங்களோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அது கர்த்தருக்கு உரியதாகும். போதும். பொருத்தனின் வாசற்படி. என்ன வாசற்படி? இந்த வாசற்படி. எப்தா அம்மோன் புத்திரரை முறியடிச்சிட்டாரு. முறியடிக்கிறது முன்னாடி ஒரு பொருத்தனை பண்ணாங்க. சத்துருக்களை முறியடித்து வந்த பிறகு என் வீட்டு வாசற்படியில் எது என்னை வரவேற்கிறதுக்காக வருகிறதோ அதை நான் உமக்கென்று காணிக்கையாக அர்ப்பணிக்கிறேன் என்ற பொருத்தனை. இந்த காலத்தில் இருந்தால் என்ன வரும்? சொந்த மகளே வந்துட்டான். யாரா இந்த அம்மா இது நினைச்சிருப்பாரா? பொருத்தனை நிறைவேற்றுகிற வாசற்படி. ஹல்லேலூயா. எப்தாவினுடைய வரலாறெல்லாம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா அவனுடைய தலைமுறையிலேயே இந்த எப்தாவை கர்த்தர் விசேஷமாக பார்த்தார். அந்த எப்தா தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பயந்தவன். ஆண்டவருடைய காரியத்தை விட்டு வேற ஒரு காரியத்தை அவர் கண்டுக்கவே மாட்டார். அந்த அளவு விசுவாசம் நிறைந்தவன். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, எப்தா கர்த்தருக்கு முன்பாக பொருத்தனைகளை நிறைவேற்றும்படி அந்த வாசற்படியிலே அந்த காரியத்தை அவன் செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்து செல்லட்ட நேரம் போயிடுச்சு, அதனால நான் இன்னும் பாயிண்ட்டுகள் சொல்லன்னா அது எனக்கு ஒரு குறையாகவே தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். பேதுரு அவனை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு, ஆண்டவருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? நீ ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய அடக்கம் பண்ணின கால்கள் வாசற்படியிலே மரண வாசற்படி. என்ன வாசற்படி? அனனியாவே சபையில ஃபர்ஸ்ட் விசுவாசி. அனனியா சபீரா யாரு? 1ஆம் நூற்றாண்டு சபையில் நல்ல விசுவாசத்தில் வளர்ந்து பேதுருடைய பேச்சை கேட்டு ஒரு நாள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதில் ஒரு நபர் தான் இவங்க. அப்போ யாரு? சபை ஆரம்பிச்சு முதல் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. ஆனால் இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு?
எப்போதும் ரெண்டு சுபாவம் இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் அந்த சுபாவத்தை மாற்றுவார். ஆமே, அல்லேலூயா. ஒரே சுபாவமாக இருந்தால் குடும்பம் வழங்காமல் போயிடும். கணவன் மனைவி ஒரே குணம் படைத்தவர்களாக இருந்துருச்சுன்னா அது சரியாகாது. ரெண்டு பேருக்கு ரெண்டு குணம். ஆமோதிக்கிறீங்களா? கணவருக்கு ஒரு குணம், உங்களுக்கு ஒரு குணம். அப்போ தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே குணம். கணவன் தப்பு பண்ணால் ஆமாம் நீ அதை செஞ்சு பரவாயில்லை. கணவனுக்கு என்ன சொல்கிறது நம்ம ஊர் பிரகாரம் அது சொல்லுங்க, ஜாடிக்கேற்ற மூடின்னு சொன்ன மாதிரி. கணவர் தப்பு பண்ணால் மனைவி என்ன செய்யணும்? நான் வீட்டிலே சேர்க்க மாட்டேன், கண்டிக்கணும். மனைவி தப்பு செஞ்ச என்ன செய்யணும்? ஒழுங்கா இல்லைன்னா உன் தாய் வீட்டுக்கு, அவங்க சொல்லுவாங்க தாய் வீடே எனக்கு இல்லை ஐயான்று, எங்கே அனுப்புறீங்களோ அனுப்பிச்சி விட்டுறணும். ரெண்டு பேருக்குள்ள என்ன வேணும் சொல்லுங்க பிரதர். மனைவி ஆகட்டும் யாராகட்டும் தப்பு செஞ்சா அதுக்கேற்றதான ஆலோசனை கொடுத்து அவங்கள கண்டிக்க வேண்டிய நிலையில கண்டிக்கணும். கண்டுக்காம விட்டுறக்கூடாது. கண்டிக்க வேண்டிய இடத்துல நீங்க கண்டுக்காம விட்டுருச்சுன்னா அது பேராபத்தா முடியும். நல்ல கண்டிக்க வேண்டிய இடத்துல கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் ரெண்டு ஹேபிட்டோடு கூட தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். ஆமென். நீங்க நல்ல ஒரு பாரத்தோட ஒரு அடி கொடுத்து தலையில் அடி கொடுத்து பாரு, சோதிக்க வேண்டாம், அது உடஞ்சிரும் இந்த பார்ட். ஆனால் இவங்க ஒரு 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 தடி எடுத்து இவங்க தலையில் அடித்தாலும் தலை உடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பாரத்தை சுமக்கிறதான ஒரு வெயிட்டு தான் உங்கள் தலைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ ரெண்டு நிலையில தான் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு டைப்பாக இருக்குது, ரெண்டு சுபாவம், ரெண்டு குணநலங்கள். இதை ரெண்டு கர்த்தர் ஒரே ஆவியினால இணைச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அனனியா சபீருக்கு வந்த பிரச்சனை, ரெண்டு ஒரே மனதோட செயல்பட்டாங்க. நீ தப்பு பண்ண சரி, அதை நீ மூடி மறைக்கலாமா? மறைச்சிருக்க கூடாது. நீ செத்து போகவே என்று தெரிஞ்சும் உன்னுடைய மரண வாசப்படியில் நிற்கிது, மரண தூதன் வந்து நிற்கிறாரு, தயவு செய்து உன்னுடைய குணத்தை மாற்றி இருக்கிறத உண்மையா சொல்லு. உன் கணவனை கொண்டு போன மரணம் இதோ வாசப்படியில் நிற்குது. மரண பாதங்கள் உன்னை மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தர் இந்த காலை வேளையிலே உனக்கு கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. மரணத்தை தேட வேண்டியவன் அல்ல நீ. மரணம் எப்பொழுது வென்றாலும் வரும். ஆனா கர்த்தர் கொடுத்த ஆயுசு நாட்களை முழுமையாக முடித்து ஆண்டவர் கொடுத்த நாட்களை சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியா வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ மரண தூதன் அங்கே நிற்கிறாங்க. பேதுரு சொல்றாரு, வாசப்படியில் அவர் நிற்கிறாரு, நீ ஒழுங்கா சொல்லு, விட்டு கொடுக்கவில்லை. நீ பொய் சொல்லுகிறதுல என்ன வந்துருச்சு? நீங்க ஒரு மனப்பட்டது என்ன? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தப்பு தான். மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். தாழ்மையா இருக்க வேண்டிய, தாழ்ந்து போக வேண்டிய இடத்துல தாழ்ந்து போகணும். எவ்வளவு பெரிய மகாராஜாவா இருந்தா மகாராணியா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈகோ வரக்கூடாது. நீயா நானா என்ற ஒரு வார்த்தை உங்க குடும்பத்தில் வரக்கூடாது. 50,000 மனைவி 20,000 ஸ்தோத்திரம், கணவர் 20,000 தான் சம்பாதிக்கிறாங்க, மனைவி 50,000 சம்பாதிக்கிறாங்க. ஒருபோதும் உங்க கணவனை மட்டம் தட்டக்கூடாது. நீ என்ன சம்பாதிக்கிறேன்னு கேட்கக்கூடாது. ஒரு தேவ பிள்ளையும் வேண்டாத வார்த்தைகளை சொல்லி கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ வருமானத்தில் ஆகுவது, அழகில் ஆவது, ஸ்தோத்திரம், எந்த ஒரு காரியத்திலும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், நயவஞ்சகமான வார்த்தைகளை பேசி உலகத்திலே கரைபட்டு போன இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு மனசு உங்களுக்கு இருக்கணும். தப்பு ரைட் எது என்று கண்டுபிடிக்கக்கூடிய கிருபை உங்களுக்கு தரணும். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போது அதுதான் சொன்னாரு. மனிதனை உருவாக்கின போதே அது கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தில் வைத்தார். என்ன? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிப்ப. அப்ப நன்மை தீமை நல்லா தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு. எது நல்லது எது கெட்டதுன்னு மனுஷன் உருவாக்கும் போதே கர்த்தர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள வரணும். நடந்தது வேற. கணவன் அடக்கம் பண்ணின இடத்துல நீயும் அடக்கம் பண்ணப்படுவாய். கிருபை இந்த காலை வேளையில மரண வாசற்படியில, வீட்டு வாசற்படியில மரணம் வராதபடி உங்களை காப்பாராக. அப்போஸ்தலர் நடபடி 10:17. அப்போஸ்தலர் நடபடி 10:17. அப்பொழுது பேதுரு தான்
கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து, இந்த வாசற்படி தரிசனம் நிறைவேறுகிற வாசல். ஹல்லேலூயா. யாரோ வர்றோம் போறான்னு ஒரு தூதன் வந்து சொன்னாங்க. அது இவனுக்கு சொப்பனத்துல கனவு போல நினைச்சாங்க. இது ஒன்றும் நடக்க போறது இல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், ஒரு தரிசனம் உனக்கு கொடுத்தா அது நிச்சயம் தாமதித்தாலும் அது நிறைவேறாமல் போகாது. கர்த்தர் கொடுத்த தரிசனம், தூங்கும் போது கிடைச்ச அந்த தரிசனம் கர்த்தர் நிரந்தரமாய் நேர்த்திய அடுத்த நாளிலே இந்த கொர்நேலியுவினுடைய வேலையாட்களுக்கு வந்து சொல்றாங்க. கொர்நேலியுவினுடைய ஆட்களை அனுப்பி அவன் வாசற்படியிலிருந்து தட்டுறாங்க. இவன் யாரோ என்று நினைத்து கதவை திறக்கிறான். வந்து பார்த்தா கர்த்தர் சொன்னது போல அந்த தரிசனம் நிறைவேறுகிறதற்கு கொர்நேலியு வீட்டுக்கு என்ன கூப்பிடுறாங்க. இந்த கொர்நேலியுவை ஞானஸ்நானம் கொடுக்கிறதற்காக இந்த பேதுருவை அனுப்புகிறார் என்ற தரிசனம் அவனுக்குள்ளே நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தா அந்த தரிசனத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமீன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தால் அந்த தரிசனத்தை நிறைவேறுகிற வரைக்கும் அவர் வெறுமையா நிற்கிறது இல்லை. அவர் உன்னை கைவிடவே மாட்டார். சொப்பனம் போல இருந்தோம், ஆனா கர்த்தர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றினார். இந்த வாசற்படி கர்த்தர் தரிசனம் நிறைவேற்றுகிற வாசற்படி. இனி அடுத்தது யாக்கோபின் புஸ்தகம் 5:9. அந்த வாசற்படி என்ன வாசிச்சு முடிக்கிறேன். வாசிங்க. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். யார் வாசற்படியில் இருக்கிறார்? நம்ம மற்றவங்களை சொல்லி பேசுறோமே, எவ்வளவு ஈஸியா பேசுறோம். மற்றவங்களை பற்றி அல்வா மாதிரி பேசுறோம். மற்றவங்க குறை சொல்கிற, மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறதுல அல்வா மாதிரி நமக்கு தெரியும், டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறவங்க சிரிக்கிறாங்க, கேட்குறவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஓ, இப்படிப்பட்ட ஆளு தான் கிடைக்கணும், அவ்வளவு ஆப்பு நீ வச்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வீட்டுக்கு நீ ஆப்பு வைக்கிற. வாசற்படியில் நியாயாதிபதி நிற்கிறாரு, நீ வீட்டுக்குள்ள என்ன பேசுறன்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ மனுஷனிடத்துல மறைக்கலாம், கர்த்தரிடத்துல நெவர் நெவர் நெவர். நீங்க நினைக்கிறீங்க வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள கதவு பூட்டி இருக்கிற இடத்துல இருட்டில் நீ பேசுறதெல்லாம் ஒருத்தருக்கும் தெரியாது. நோ, வாசற்படியில் நியாயாதிபதி நிற்கிறாரு, உன்னை பிடிப்பான். பேசும்போது நல்லா இருந்தது, கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. என்ன மகளே, என்ன மகனே, நம்ம விட்டுறோம், நியாயாதிபதி விட மாட்டாரு. அவர் ஏற்ற தீர்ப்பு கொடுக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன், மற்றவங்களை பற்றி பேசாத, மற்றவங்களை பற்றி குறை சொல்லாத. அவங்க இப்படி, அவங்க இப்படி, இவங்க இப்படி இப்படின்னு பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நம்ம வேலை நம்ம பாருங்க. நம்ம மனைவி, நம்ம பிள்ளைகள், நம்ம குடும்பம், இந்த வட்டத்துக்குள்ள நில்லுங்க. அவங்கள எப்படி வளர்த்துறீங்க, அவங்க எப்படி வளர்த்துறீங்க, அவங்க எப்படின்னு பார்க்குறீங்க, அந்த வட்டத்துக்குள்ள நில்லுங்க. அடுத்தவரை பற்றி பேசுறது வாய்ப்பே இல்லை ராஜா. உங்க வாழ்க்கையில நம்ம பற்றி பேசுறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. நியாயாதிபதி அங்க நிற்கிறார், வாசற்படியில் நின்று கேட்டுட்டு இருக்கிறாரு. மகனே, நீ ஆராதிக்க போன, துதிச்சுட்டு வந்த, பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறாரு, என்ன பற்றி தான் பேசுற, நீ வீட்டில் போய் சொன்ன. நியாயாதிபதி கேட்கிறாரு, என்ன பேசினாரு, என்ன குத்தி குத்தி தான் பேசினாரு. வீட்டில் போய் கணவன் கிட்ட மனைவி கிட்ட சொன்னிச்சுன்னா நியாயாதிபதி கேட்டுட்டு இருக்கிறாரு. வெயிட் பண்ண, வச்சு செஞ்சிருவாரு. ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. வாழ்க்கையில கேர்ஃபுல்லா இருந்துருங்க. யாரும் கேட்கல, நம்ம 2 பேரும் மட்டும்தான். ஈவன் பிரதர்ஸ், ஈவன் ஃப்ரெண்ட்ஸ், உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பேசினா கூட, நான் உங்ககிட்ட தானே சொன்னேன், நீ என்கிட்ட சொன்னேன், வேற யார்கிட்டையும் தெரியலையே. இப்போ எப்படி இது சமூகத்தில் வந்துருச்சு? வெளிப்படுத்துவார், கர்த்தர் வெளிப்படுத்துவார். வெட்கப்பட்டு போயிடாதீங்க, வெட்கப்பட்டு போயிடாதீங்க. நம்ம வேலை, ஆண்டவர் உம்முடைய பாதபடியில் எவ்வளவு தகுதியுள்ளவன் அல்ல, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக கர்த்தர் கைவிடவே மாட்டார். நம்மளை கர்த்தர் நினைச்சிருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன கர்த்தர் நினைச்சிருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார். இந்த வட்டத்தில், இந்த ரவுண்ட்ஸில் இல்லைங்க,
கர்த்தர் உங்களுக்கா பெரிய காரியங்கள் செய்வாரா இல்லையான்னு பார்த்துட்டே இருங்க. சொல்லுவீங்க, இந்த நன்மை பெறுகிறது நானே மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். வாட்ட சாட்டமாக இருந்த தாவீதோடு கூட பிறந்தவங்களை எல்லாம் கர்த்தர் கணக்கிலே வைக்கல. அவன் ஏசேரி அந்த 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 மனிதன் ராஜாவினுடைய பேரு சவுலினோடு கூட யுத்தம் நல்ல அந்த அந்த ராஜாவினுடைய யுத்த வீரர்களாக இருந்தார்களே, வாட்ட சாட்டமான தாவீதோடு கூட பிறந்தவர்கள் ரொம்ப ஹைட் வெயிட் உள்ளவங்களாச்சு. எல்லாம் பார்த்தாங்க. சாமுவேல் வந்து சொன்னாங்க, இவங்க யாரும் இல்லை, நான் தேடுற மகன். ஆண்டவர் சொல்லணும், இன்னைக்கு காலை வேளையில் ஆராதனையில் வந்து சொல்லணும், இவங்க யாரும் இல்லை, இந்த சகோதரி தான், இவங்க யாரும் இல்லை, இந்த சகோதரி தான் அப்படின்னு உங்களை பற்றி தேவதூதன் வந்து சொல்லணும். தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்து கொண்டு சொல்லுமா பாருங்க, நான் அது காலையில் வாசிச்சிருந்தேன். கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போ தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபை தான் அவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சது. அவன் கனவுல கூட நினைக்கல நான் சிங்காசனத்தில் உட்காருவேன். நான் இதே நிலைமையில தான், இதே ஆடு மேய்ச்சி இதே சுத்திட்டு இருக்குதான், இதே காட்டில் தான் என் வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் என்ன இந்த அளவுக்கு ஒரு ஸ்தானத்தில் உயர்கிறதற்கு எனக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னா கூட கர்த்தர் சொன்னார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றான், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீ என்ன தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் பார்க்குற மாதிரி நீ பார்க்கல, நான் பார்க்கறது வேற. உன்னுடைய ஃபியூச்சரை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ தான் பார்க்குறேன். இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு தான் உங்களுக்கு பார்க்க முடியும். ஆனால் உன்னுடைய மரணத்தின் கல்லறையில் போகிற வரைக்கும் நீ எப்படி இருக்க போறேன்னு கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் துவக்கமும் அவரே, என் முடிவும் அவரே, இன்று அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிற கர்த்தர் சொல்றாரு. நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறாங்க, கவனமாயிருங்க. அப்புறம் தப்பு பண்ணிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. உப்பு சாப்பிட்றவன் தண்ணி சாப்பிடுவான். இந்த கால வேளையில கர்த்தர் சொல்றாரு, உஷாராயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க. ஒரு வேண்டாத காரியம் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. ஒரு ஸ்தோத்திர சங்கார தூதன் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஒரு பொல்லாப்பு வேண்டாத செலவு, கை நிறைய சம்பாதிக்கிறேன், கொட்டி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறேன், ஆண்டவரே அப்படிப்பட்டதான் நிலைமை எல்லாம் என் வீட்டை விட்டு துரத்துகிறேன் என்று நீங்களே வாய் திறந்து அதட்டி கட்டி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா வேண்டாத செலவுகள் உங்க வீட்டை தேடி வராம இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எப்போதும் கவனமாயிருங்க. கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 24:32 சொல்லுகிறது. அந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வார்த்தைக்கு கேட்போமா? அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். கடைசியாக இயேசு சொல்றாரு, நான் வாசற்படியில் இருக்கிறேன், என் வருகை டோர்ஸ்டெப்பில் உட்கார்ந்துருக்கிறாரு, வாசற்படியில் இருக்கிறேன். ஆரம்பத்தில் நீங்கள் என்ன வாசிச்சாங்க? இதோ நான் வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன். இப்போ கடைசியாக நான் சொல்கிறேன், இயேசுனுடைய ரகசிய வருகை வாசற்படியில் இருக்கிறது. வாசற்படியில் இயேசுனுடைய வருகை. அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போகிறதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த திருவிருந்து திராட்சரசம், இந்த அப்பவும் திராட்சரசம் என்னதை காண்பிக்கிறது? இயேசு இன்னும் மேகத்தில் வரவில்லை. ஆமென், ஆமீன் சொல்லுங்களேன். இயேசு மேகம் மீதில் வராததுனால தான் இன்றைக்கு இந்த அப்பவும் திராட்சரசம் நம்ம புதுசித்து கொண்டு இருக்கிறோம். பைபிள் ஆண்டவர் சொன்னார், நான் வருகிற வரைக்கும், சத்தமா சொல்லுங்க, என்னுடைய ஞாபகத்திற்கு அடையாளமாய் வருகிற வரைக்கும் இதை செய்யுங்கள். அதனுடைய அர்த்தம், நம்ம இங்கே எல்லாரும் இருக்கிறோம், திருவிருந்து இங்கே இருக்கு. இயேசு இன்னும் மத்திய வானிலை வரல. ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? வாசல் அருகே நிற்கிறாரு. நம்மளை கூப்பிட்றதுக்கு சற்று தூரம் அல்ல, பக்கத்தில் நிற்கிறாரு. வா மகனேன்னு கூப்பிட்றதுக்கு ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட். இன்னும் பைபிள் பிரகாரம் ஒரு கண் இமைக்கும் நேரம். என்ன நேரம்? சோத்திரம். செகண்டுக்கு 60 சோத்திரம் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குமோ அந்த நேரம் தான் கண்ணிமைக்கும் நேரம். ஒரு செகண்டு 60 நிமிஷத்தில் பெருக்கு பண்ணி நீங்கள் கூட்டுறது கிடைக்கிறது தான் கண்ணிமைக்கும் நேரம். அந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் கர்த்தர் வர போகிறாரு. இப்போ வாசல் அருகே யார் நிற்கிறாரு? எத்தனை பேர் போக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? வாசல் அருகே
அவர் வாசல் அருகே நான் போக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவர் என்னோடு கூட நெருங்கி நெருங்கி வந்திருக்கிறார். வாசல் சொன்னாலே நமக்கு பக்கத்தில் ஆண்டவர் வந்துட்டார், நெருங்கி வந்துட்டார். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் சொல்றீங்க, என்னோடு கூட கர்த்தர் நெருங்கி இருக்கிறார்? ஐ வாக் லிட்டில் க்ளோசர் டு மை லார்ட். அடிக்கடி சொல்லுவது, என் கர்த்தரோடு கூட ஒவ்வொரு நாளும் நெருங்கி கொண்டிருக்கிறேன், நெருங்கி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட நான் அடித்து கொண்டிருக்கிறேன். என் பாக்கிய நாடினோடு கூட, பாக்கிய வீட்டோடு கூட நான் நெருங்கி கொண்டிருக்கிறேன். அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை தேடி நான் போய்கொண்டிருக்கிறேன். கைவேலை இல்லாத ஒரு வீட்டை தேடி நான் போய்கொண்டிருக்கிறேன். அவர் என்றைக்கு வந்தாலும் என்னை என் குடும்பத்தை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரே ஒரு நம்பிக்கை தான் பிலீவர்ஸுக்கு. கணவன் போய் மனைவி கைவிட்டா, மனைவி கைவிட்டு கணவன் போனா எந்த அளவுக்கு வேதனை அங்கே இருக்கும். உலகத்தானுக்கு யாருக்கும் தெரியாத இயேசுனுடைய வருகை, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிகிற வருகை தான் இந்த ரகசிய வருகை. அது ரகசியமாகவே இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே இந்த வீட்டில் இந்த ஐயாவை பார்க்கல, இந்த வீட்டில் இந்த அம்மாவை பார்க்கல, உலகம் எடுத்தோன்னே என்ன சொல்லு தெரியுமா, அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் ஏற்கனவே கனெக்ஷன் இருக்கு, போயிட்டாங்க. அப்படிதான் உலகத்தில் சொல்லும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு என்ன தெரியணும், என் கர்த்தரோடு கூட நான் சென்று இருக்கிறேன். பரலோகத்தில் போகிறதுக்கு மட்டும் ஒரு செல்ஃபிஷ் வேணும். அது நான் எப்போதும் சொல்லுவேன். பரலோகத்தில் போகிறதுக்கு மனைவி பார்க்கக்கூடாது, பிள்ளைகள் பார்க்கக்கூடாது, எப்போது உஷாராக இருக்கணும். என்றைக்கு கர்த்தர் வந்தாலும். ஏன்னா மரணம் ஒன்றா வராது. உங்களுக்கு தனி நேரம், அவங்களுக்கு தனி நேரம், பிள்ளைகளுக்கு தனி நேரம், எல்லாரும் கர்த்தர் அந்தந்த நேரத்தில் வச்சிருக்கிறார். அதனால என்னைக்கு கர்த்தர் மரணமாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வருகை இருந்தாலும் சரி, நான் கர்த்தரோடு கூட இருப்பேன். அதுதான் வாசற்படியில் அவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னைக்கு கர்த்தர் என் வாசற்படியில் வந்திருக்கிறார், என்றைக்கு நான் கர்த்தரோடு கூட போக பிரயாசப்படுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறதற்கு நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என் இயேசுவோடு கூட, கர்த்தருடைய ராஜ்யத்தோடு கூட நான் நெருங்கி கொண்டிருக்கிறேன். இன்னும் நெருங்கி கொண்டிருப்பேன், இன்னும் பக்கமாய் போய் கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா.